வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் சம்மந்தமாக பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். இதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் பண்ண டேக்ஸ் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிற டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டேக் அண்ட் ஸ்ட்ராங் டேக். இது என்னதுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அடுத்து பார்க்க போகிறது வந்து ஐ டேக் அண்ட் எம்பசைஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னதுக்கு நான் வந்து எங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அடுத்து வந்து யூ டேக். இதுக்கு வந்து எங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மார்க் டேக் அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து டிலீட் அண்ட் இன்சர்ட் டேக். இது என்னதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைக் த்ரோ அண்ட் இன்சர்ட்டுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கு இந்த எபிசோடில் வந்து நாங்கள் பார்க்க போகிற டேக்ஸ் என்னென்னா ஸ்மால் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். இது என்னதுக்கு நான் வந்து ஸ்பெஷல் டெக்ஸ்ட்டை வந்து சைஸ், அதாவது ஸ்பெஷல் டெக்ஸ்ட் சைஸை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ விஷயம் வந்து நாங்கள் இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிற டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி டேக், அதாவது போல்ட் டேக் அண்ட் அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் டேக். ஸோ அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து இந்த எபிசோட் 7க்கான கோட் எழுதுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு நியூ HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போய் நியூ ஃபைலை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃபைல் நேம் வந்து ஓகே EP7 ஃபார்மேட்டிங் கொடுப்போம். ஓகே, ஓகே EP7 formatting .html. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எங்களோட ஃபைல் நேம் வந்து EP7 ஃபார்மேட்டிங். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி இருக்க ஃபைல் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட பேசிக்கான பாய்லர் பிளேட் HTML கோட் எடுக்கிறதுக்கு வந்து ஷிஃப்டோட எக்ஸ்க்ளமேஷன் டெப் கொடுத்தீங்கன்னா எங்களோட பேசிக்கான கோட் வந்துடும். இப்போ வந்து எங்களுக்கு இந்த மெட்டா குறிய கோட் தேவையில்லை. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முதலாவது எங்களோட இந்த கோடை வந்து வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். எங்களோட அவுட்புட்டை சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுத்தோம்னா எங்களோட இந்த கோட் வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு வடிவ தெரியறதுக்காக இதை கொஞ்சம் நீட்டாக செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஓகே ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக நாங்கள் செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து போல்ட் டேக், அதாவது பி டேக்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஓகே நாங்கள் வந்து லைவாக கோட் லைவ் பார்ப்போம். ஓகே, இந்த பி டேக் தான் வந்து நாங்கள் வந்து போல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரௌசரில் வந்து பாருங்கள், ரெண்டுமே வந்து சேமாக போல்டாக காட்டும், ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து இப்போ கோட் எழுதின பிறகு ரெண்டுமே வந்து சேமாக தான் காட்டும், ஆனால் ரெண்டுக்கு வந்து இந்த போல்ட் டேக் பி டேக்கும் ஸ்ட்ராங் டேக், அதாவது பி அதே மாதிரி ஸ்ட்ராங் டேக்னு ரெண்டு டேக் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து போல்ட் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரெண்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கோட் பண்ணிவிட்டு அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, முதலாவது வந்து பி டேக், பி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். இதுக்கு வந்து ஜஸ்ட் அது ஒன்று டைப் பண்ணுவோம். ஓகே ஓகே, this is B tag, this is B tag, this is B tag. ஓகே, இப்படி கொடுப்போம். விஷுவலி போல்ட், விஷுவலி போல்ட் ஒன்று கொடுப்போம். ஓகே, விஷுவலி போல்ட். இப்போ பாருங்கள், எங்களோட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமே, திஸ் இஸ் பி டேக் விஷுவலி போல்ட். ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆகி வந்துட்டு திஸ் இஸ் பி டேக் விஷுவலி போல்ட். ஸோ இதுதான் வந்து பி டேக். அடுத்து வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே எங்களோட ஸ்ட்ராங் டேக்கையும் போட்டு வைப்போம். STORNG. ஓகே, ஸ்ட்ராங் டேக் STORNG, sorry. Okay, okay, strong tag, strong opening tag, and strong closing tag. Okay, sorry. Okay, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோமே, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ராங் டேக், இதெல்லாம் வந்து போல்ட் டேக், அடுத்து ஸ்ட்ராங் டேக். இதுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு டைப் போகிறோம் நாங்கள் வந்து திஸ் இஸ் ஸ்ட்ராங் டேக், திஸ் இஸ் ஸ்ட்ராங்
strong tag. This is strong tag. Bold plus important கொடுப்போம். ஓகே, bold bold plus important. ஓகே ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட ரெண்டு டேக்கும் வந்து எங்களோட அவுட்புட் எங்களோட ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது வந்து நாங்கள் வந்து திஸ் இஸ் பி டேக் விஷுவலி போல்டுன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் அதுவும் அப்படி கொடுத்தோம், அதுவும் போல்ட் ஆகிட்டு. ஆனால் அடுத்து பாருங்கள், ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங் ஓப்பனிங் டேக், அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் க்ளோசிங் டேக். இதுக்குள்ள வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ஸ்ட்ராங் டேக் போல்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ அப்படி கொடுத்துருக்கோம் எங்கட. ஆனால் அவுட்புட்டை பாருங்க, ப்ரௌசரில் அவுட்புட்டை பாருங்க, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரௌசரில் பார்க்கும்போது வந்து ரெண்டும் வந்து சேமா, என்ன சொல்கிறது, சேமாக தான் காட்டும், போல்டாக காட்டும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிடேக் என்னன்னா ஜஸ்ட் வந்து விஷுவல் போல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிடேக் வந்து ஜஸ்ட் உங்களே சொல்கிற போல்டாக காட்டும். இதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கும் இருக்காது. சரியா, இந்த இதுக்கு தானே திஸ் இஸ் பி டேக் விஷுவலி போல்ட், இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்காது. ஆனால் இந்த ஸ்ட்ராங் டேக் இருக்குல்ல, ஸ்ட்ராங் டேக் நான் கொடுத்த விஷயம் திஸ் இஸ் ஸ்ட்ராங் டேக் போல்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து போல்ட் பிளஸ் செமெண்டிக்கலி இம்பார்ட்டன்ட் வந்து மார்க் பண்ணும். அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேக், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி இதுல கொடுக்குற டெக்ஸ்ட், அதாவது நாங்கள் ஸ்ட்ராங் டேக்ல கொடுக்குற கண்டென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி ப்ரௌசருக்கு வந்து சொல்லும். ஸோ அது என்ன விஷயம்னா, ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து என்ன செய்யும்னா இந்த ஸ்ட்ராங்கை வந்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணும். ஆல்வேஸ் வந்து அதால் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங் டேக்கை வந்து எப்பயுமே வந்து இந்த போல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சும்மா வெறும் பிடேக் போல்டு கொடுத்தீங்கன்னா வெறும் போல்டாக தான் பார்க்கும். அதே இது ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் டேக்குள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்னா அந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ் மற்ற செய்யும் சர்ச் இன்ஜின்ஸுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அண்ட் வந்து என்ன செய்யும்னா ட்ரீட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து போல்ட் டேக்கு பதிலாக எப்பயுமே வந்து ஸ்ட்ராங் டேக்கை வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த போல்ட் டேக் அண்ட் ஸ்ட்ராங் டேக். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ டேக், மற்றது வந்து இஎம் டேக், அதாவது எம்பசைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இட்டாலிக் ரெண்டுமே வந்து இட்டாலிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து கோட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து அந்த ரெண்டு டேக்ஸ் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஓகே, அதுபோல் நாங்கள் செஞ்ச இந்த பழைய டேக் ரெண்டு போல்ட் டேக்குரிய பிக்கும் பி டேக்கும் ஸ்ட்ராங் டேக்குரிய கோடை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே ஓகே, இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஐ அண்ட் இஎம் டேக். ஓகே, அதை வந்து முதல்ல நாங்கள் ஐ டேக்கு வந்து ஐ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வரும், இப்படி தான் வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஓப்பனிங் டேக் அண்ட் ஐ க்ளோசிங் டேக். இதான் வந்து இந்த இட்டாலிக் டேக். இதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற விஷயம் வந்து இட்டாலிக்காக வந்து சேஞ்ச் பண்ணப்படும். ஸோ நாங்கள் கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் இட்டாலிக் கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் ஐ டேக் விஷுவலி இட்டாலிக்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, விஷுவலி இட்டாலிக். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன, எங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்புட் வந்து எப்படி வந்து ஒரு சரிஞ்சு வந்திருக்குன்னு. அப்போ எங்களோட இட்டாலிக் டேக் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுது. என்ன, நாங்கள் வந்து எங்களோட லெட்டரை வந்து கொஞ்சம் சரிவாக காட்டுறதுக்கு தான் வந்து இந்த இட்டாலிக் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதான் வந்து இட்டாலிக் டேக். என்ன, அதாவது இட்டாலிக் டேக் ஓப்பனிங் டேக், மற்றது ஐ என்ன ஐ ஓப்பனிங் டேக், ஐ க்ளோசிங் டேக். நடுவில் வந்து நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து இந்த இட்டாலிக்காக வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து காட்டும். ஸோ இதான் வந்து இட்டாலிக் டேக். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த இஎம் டேக். இஎம் ஓகே, இஎம் டேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது இஎம் ஓப்பனிங் டேக், பட் வந்து இஎம் க்ளோசிங் டேக். இது இஎம் ஓப்பனிங், இஎம் க்ளோஸ். இதுக்கு கொடுக்க இதை சொல்லுவோம், இதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுப்போம். ஓகே, this is em tag italic plus emphasization கொடுப்போம். ஓகே ஓகே, அப்போ என்ன em ஓப்பனிங் டேக், em க்ளோசிங் டேக், நடுவில் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துடும். ஸோ இது இட்டாலிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எங்களோட அவுட்புட் விண்டோவில் பாருங்க
ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி போல்டு அண்ட் ஸ்ட்ராங் பார்த்தோம். ரெண்டோட அவுட்புட்டும் சேம். ஆனால் வந்து போல்டு நாங்கள் சும்மா விசுவலி போல்டாக காட்டுறதுக்கு வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து எங்களோட ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து என்ன சொல்ல, எங்கள் ஸ்க்ரீன் ரீடர் மற்றது வந்து சர்ச் இன்ஜின் வந்து இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங் டேக்கை வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஐ டேக் எம்பசைஸ் டேக் இருக்குது தானே, அதாவது ஐ மற்றது இஎம். இது வந்து நாங்கள் சேம் ரெண்டுமே வந்து எங்களோட கண்டென்ட்டை வந்து இட்டாலிக் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த இஎம் டேக் வந்து செமெண்டிக் மீனிங் உடையது. அதாவது ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு வந்து இஎம் டேக் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ரீட் பண்ணும். ஸோ இந்த பி டேக் அண்ட் ஐ டேக், அந்த ஐ டேக் இருக்குது தானே, நாங்கள் வந்து போல்ட் பண்ணுறதுக்கு வந்து பி டேக்கையும் இட்டாலிக் பண்ணுறதுக்கு ஐ டேக்கையும் யூஸ் பண்ணுறதை விட நாங்கள் போல்ட்டுக்கு ஸ்ட்ராங் டேக்கையும் இந்த இட்டாலிக்கு வந்து இஎம் டேக், அதாவது எம்பசைஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ செமெண்டிக் HTML வந்து எப்போவுமே வந்து நாங்கள் என்ன செய்கிறது, இந்த ரெண்டு டேக்கையும் வந்து யூஸ் பண்ணது வந்து எப்பயுமே எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எம்பசைஸ் டேக், இஎம் மற்றது ஐ டேக். இப்போ நாங்கள் வந்து ரெண்டு டேக்கையும், அதாவது ஸ்ட்ராங் டேக்கையும் அதே மாதிரி இஎம் டேக், அதாவது எம்பசைஸ் டேக் ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு கோடன் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு ரெண்டையும் சேர்த்து நாங்கள் வந்து கோட் எழுப்போம். முதலாவது வந்து ஸ்ட்ராங் டேக் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு கோட் எழுத போகிறோம். ஓகே, ஸ்ட்ராங் டேக் ஓகே, ஸ்ட்ராங் ஓப்பனிங் டேக், அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் க்ளோசிங் டேக். ஓகே, ஸ்ட்ராங் வந்து க்ளோசிங். ஓகே, பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஸ்ட்ராங் ஓப்பனிங், ஸ்ட்ராங் க்ளோஸ். இதுக்கு நடுவில் வந்து ஒரு எம்பசைஸ் டேக் போட போகிறோம், இஎம். ஓகே, இஎம் டேக், இஎம் க்ளோஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டேக், அதுக்குள்ளே வந்து இஎம் டேக். இதுக்கு வந்து எங்கள்கிட்ட டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்க போகிறோம். என்ன கொடுப்போம்? ஓகே, இது திஸ் இஸ் போல்ட் அண்ட் இட்டாலிக்னு கொடுப்போம். This is BOLD, bold and italic. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், ரெண்டு டேக்கையும் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு கோடன் எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஓப்பனிங் ஸ்ட்ராங் டேக், க்ளோசிங் ஸ்ட்ராங் டேக். அதுக்குள்ளே வந்து ஓப்பனிங் இஎம், க்ளோசிங் இஎம். அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று. திஸ் இஸ் போல்ட் அண்ட் இட்டாலிக். எங்களோட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் போல்ட் அண்ட் இட்டாலிக், என்ன ரெண்டுமே வேலை செஞ்சு போல்டாகவும் இருக்குது இட்டாலிக்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராங் எம்பசைஸ் மற்றது ஐ அண்ட் பி டேக். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூ டேக். அதாவது எங்களுடைய கண்டென்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூ டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கோட் பண்ணி இந்த யூ டேக் வந்து இப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு மேலே எங்களோட பழைய கோடை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிற டேக் வந்து யூ டேக். ஓகே, இதுக்கு நாங்கள் எப்படி கோட் எழுதுவோம்னா வந்து ஓப்பனிங் யூ டேக், அதுக்கு பிறகு க்ளோசிங் யூ டேக். இதுதான் வந்து எங்களோட இந்த யூ டேக். ஓகே, ஓப்பனிங் யூ டேக், ஓப்பனிங் க்ளோசிங் டேக். இதான் வந்து இந்த அண்டர்லைன் டேக். இதுக்குள்ள வந்து நாங்கள் கொடுக்குற விஷயம் வந்து அண்டர்லைன் பண்ணப்படும். ஓகே, திஸ் இஸ் அண்டர்லைன் கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் அண்டர்லைன். ஓகே, அண்டர்லைன் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுப்போமே. ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்புட் விண்டோவில் எங்களோட ப்ரௌசரில் பாருங்கள், திஸ் இஸ் அண்டர்லைன் டெக்ஸ்ட்னு சொல்லி வந்துட்டு அவனை பெர்ஃபெக்டாக வந்து எங்களோட யூ டேக் வந்து வேலை செய்யுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யூ டேக் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் போடும். ஆனால் வந்து கேர்ஃபுல், லிங்க்ஸும் வந்து அண்டர்லைனாக தான் காட்டும். ஸோ யூசர்ஸ் வந்து சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகலாம், இது லிங்கா அல்லது அண்டர்லைனாண்டு. ஸோ யூ டேக்கை வந்து லிங்க் மாதிரி தெரிகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக என்ன செய்யுங்கன்னா வந்து சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பிறகு இப்போ என்ன சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து ஓவராக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிறகு நாங்கள் சிஎஸ்எஸ் பார்க்கும்போது சம்மந்தமாலாம் பார்ப்போம். இப்போ வந்து இப்படி என்ன சொல்கிறேன், யூடேக்கை வந்து லிங்க் மாதிரி தெரிகிற இடத்துல வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்போ அது அந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சிஎஸ்எஸ்ல கொஞ்சம் கோட் எழுதுவோம். ஸோ அதை சொல்லுவோம் நாங்கள் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லி. ஸோ அதை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த அண்டர்லைன் டேக்,
யூ டேக். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டேக் வந்து இந்த மார்க் டேக். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து இந்த மார்க் டேக். ஸோ கோட் பண்ணி பார்ப்போம் இந்த மார்க் டேக் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் பார்ப்போம் மார்க் டேக். மார்க் டேக்கு நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது வந்து ஓப்பனிங் மார்க் டேக் MAR. ஓகே, MARK ஓப்பனிங் மார்க் டேக் அண்ட் க்ளோசிங் மார்க் டேக் இப்படி தான் வரும். ஓகே, மார்க் ஓப்பனிங் மார்க் டேக் அண்ட் அதுக்கு பிறகு வந்து க்ளோசிங் மார்க் டேக். ஸோ ஓகே, இதுதான் வந்து எங்களோட மார்க் டேக். ஓப்பனிங் மார்க் டேக் அப்புறம் க்ளோசிங் மார்க் டேக். நாங்கள் இது ரெண்டுக்கு முடியல கொடுக்குற கண்டென்ட் வந்து மார்க் பண்ணப்படும். ஸோ நாங்கள் இதை இப்படி செய்யாமல் என்ன செய்வோம்னா வந்து முதலாவது வந்து ஓகே இதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போட்டு அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் அதை என்ன செய்வோம்னா மார்க் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு P டேக் போட்டுட்டு போடுவோம். ஓகே 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 என்ன போடுவோம்? ஓகே, HTML HEADING heading TAGS tags very important. ஓகே, அப்போ நாங்கள் வந்து ஓகே H1 டேக் போட்டு ஸோ ஓகே இதில் வந்து ஒரு P டேக் H1 ஓகே தான். நாங்கள் வந்து P டேக் போடுவோம். ஓகே, ஸோ P டேக் இது வந்து ஓட்டுவா வந்து போட்டு இதாகுது. ஓகே, நான் ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போட்டிருக்கோம். என்ன ஓப்பனிங் பேராகிராஃப் க்ளோசிங் பேராகிராஃப். இதில் வந்து HTML ஹெட்டிங் டேக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த மார்க் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன செய்வோம்னா வந்து இந்த ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது தானே, இந்த ஹெட்டிங் டேக்ஸ் இந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம் தானே, இதை வந்து என்ன செய்வோம்னா மார்க் டேக்குள்ளே வந்து போடுவோம். அப்போ என்ன செய்வோம்? ஓகே, MARK மார்க் ஓப்பனிங். அதே மாதிரி இந்த ஹெட்டிங்ஸுக்கு அங்கால வர ஹெட்டிங் டேக்ஸுக்கு அங்கால வரது என்ன செய்வோம்னா இதில் வந்து க்ளோசிங் மார்க் டேக் போடுவோம். இதில் வந்து ஆல்ரெடி போட்டு அப்படியே கட் பண்ணி போடுவோம். ஓகே, Ctrl+X. ஓகே, இப்போ பாருங்க எங்களோட ரைட் சைடு அவுட்புட் விண்டோவில், அதாவது எங்களோட ப்ரௌசரில் பாருங்க எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTML ஹெட்டிங் டேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது தானே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு yellow கலரில் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மார்க் டேக். மார்க் டேக் வந்து டெக்ஸ்ட்டை வந்து yellow ஹைலைட் பண்ணும். மார்க் பென் மாதிரி அவங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணால் எப்படி இருக்கும் மார்க் பெண்ணால். ஸோ அது மாதிரி தான் இது வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து கீவேர்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மார்க் டேக். அப்போ நாங்கள் வந்து மார்க் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேற ஒரு டேக்குள்ளேயோ வேற ஒரு இடத்துலையோ வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து மார்க் பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் மார்க் டேக் கொடுத்து அந்த இடையில வந்து அந்த கண்டென்ட்டை கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட் வந்து மார்க் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து மார்க் டேக். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டேக் பார்த்தீங்கன்னா delete டேக் DEL, மறுது வந்து இன்சர்ட் டேக் அதாவது INSன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து ட்ராக் சேஞ்சஸ் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து கோட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து இந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே இப்போ நாங்கள் பார்க்க போகிற டேக் வந்து மார்க் டேக். ஓகே, சாரி delete அண்ட் insert டேக். ஓகே ஓகே, அதுக்கு மேலே நாங்கள் ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போடுவோம். அதுக்குள்ள வர கண்டென்ட்டை வந்து இந்த delete அண்ட் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரைஸ் PRIC ப்ரைஸ்னு ஒரு விஷயம் போடுவோம். ஓகே, ப்ரைஸ் இதில் வந்து DEL யூஸ் பண்ணுவோம். delete டேக் DEL ஓப்பனிங் டேக். ஓகே, DEL க்ளோசிங் டேக். இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, delete. இதுக்கு வந்து இந்த DELக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா RS 1000 சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி இந்த delete பிறகு அங்கால ஒரு இன்சர்ட் INS என்ற ஒரு டேக் இருக்குது, அதை போடுவோம். INS. ஓகே,
அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆர்எஸ் ஓகே 800 போடுவோம். ஓகே ஓகே அப்போ என்ன ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போட்டோம். அதுக்கு வந்து ப்ரைஸ் ஒரு கண்டென்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று கொடுத்து அதுக்குள்ள வந்து டிலீட் டேக்கை வந்து 1000 ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அங்கே இன்சர்ட்டுக்கு வந்து RS 750 சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ பாருங்க எங்களோட அவுட்புட் விண்டோவில் பாருங்க ப்ரைஸ் வந்து நாங்கள் டிலீட் டேக்குள்ளே வந்து கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கால வெட்டின மாதிரி வருது பாருங்க, ஒரு குறுக்கால கோடு விழுந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை பார்த்தீங்களா RS 1000 சொல்லி. அதே மாதிரி புதுசாக இன்சர்ட் பண்ண விஷயத்துக்கு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா. ஸோ இது என்ன செய்யணும்னா வந்து இந்த டெலிட் வந்து என்ன சொல்கிறோம் ஸ்ட்ரைக் த்ரோ டெலிட் கண்டென்ட்டை வந்து காட்டும். அதே மாதிரி இன்சர்ட் ஐஎன்எஸ் வந்து என்ன செய்யணும்னா அண்டர்லைன் அதாவது நியூ இன்சர்டட் கண்டென்ட்டை வந்து காட்டும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து நீங்கள் கூட வந்து அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து ஒரிஜினல் ப்ரைஸை வந்து க்ரோஸ் பண்ணி ஒஃபர் ப்ரைஸை வந்து காட்டுறதுக்கு வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் வந்து இந்த டிலீட் அண்ட் இன்சர்ட் அதாவது எங்களோட பழைய ப்ரைஸை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முதல்ல இருந்த ப்ரைஸ் எப்படி என்ன சொல்கிறேன் அதை க்ரோஸ் பண்ணி காட்டி என்னோட நியூ ப்ரைஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒஃபர் ப்ரைஸ் அதாவது புது ப்ரைஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன செய்வாங்கன்னா கூடுதலாக வந்து இப்படியான விஷயங்களுக்கு வந்து தான் இந்த டிஎல் அதாவது டிஎல் டேக்கும் அதே மாதிரி ஐஎன்எஸ் அதாவது இன்சர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டேக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த delete அண்ட் இன்சர்ட் டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டேக், அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்கிரிப்ட், அதுக்கு பிறகு சப்ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நான் முதலாவது வந்து இந்த ஸ்மால் டேக்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம், கோட் எழுதி பார்ப்போம் இப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, அதுக்கு மேலே பழைய கோடை வந்து கவுண்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்மால் டேக். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஓகே இதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போடுவோம். பேராகிராஃப் கொண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று எழுதுவோம். ஓகே ஓகே கௌசிகன் டெக் TALK டெக் டால்க் தமிழ் எழுதி போட்டு இந்தியாவில் வந்து 2024 எழுதுவோம். ஓகே, ஒரு பிரேக்கெட்டுக்கு வந்து எழுதுவோம் 2024 சொல்லி 2024. இந்த 2024 மட்டும் இப்போ எங்களோட ப்ரௌசரில் பாருங்க அவுட் பாருங்க கௌசிகன் டெக் டால்க் தமிழ் 2024 வந்திருக்கு. இந்த 24 மட்டும் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்மால் டெக்ஸ்டா வந்து காட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு 2024 என்ன செய்யணும்னா இந்த கண்டென்ட்டுக்கு ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் வந்து இந்த ஸ்மால் டேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். SMALL ஸ்மால் டேக். ஓகே, இது போட்டுட்டு நாங்கள் வந்து ஓகே இதை அப்படியே கட் பண்ணி இதுக்கு போடுவோம் 2024. ஓகே ஓகே ஸ்மால் ஓகே பேராகிராஃப் டேக்கு கொண்டு போட்டோம். இந்த ஸ்மாலை மட்டும் இந்த 2024 மட்டும் வந்து என்ன செய்ய மாட்டோம் இதுக்கு போட்ட அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்களுக்கு அவுட்புட் தெரியுது. ஓகே ஓகே ஸ்மால் டேக் நான் இன்னொரு இதை ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஓகே, இன்னொரு கோடன் எழுதுவோம் ஃபுல்லாக இது செஞ்சு பார்ப்போம். ஓகே ஓகே ஸ்மால் டேக். ஓகே, இதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போடுவோம். இதுக்கு வந்து ஸ்மால் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். இதுக்கு வந்து எழுதுவோம் காப்பிரைட் COPY காப்பி ரைட் 2024 சொல்லி போடுவோம். காப்பிரைட் 2024 all rights reserved. all right reserved. பார்த்தீங்கன்னா பாருங்க. ஓகே, இதை பாருங்க என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஓப்பனிங் பேராகிராஃப் டேக் க்ளோசிங் பேராகிராஃப் டேக் போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்மால் டேக் அதாவது ஓப்பனிங் ஸ்மால் டேக் க்ளோசிங் ஸ்மால் டேக் போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். காப்பிரைட் 2024 ஆல் ரைட்ஸ் வந்து ரிசர்வ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். எங்களோட ரைட் சைட் எங்களோட ப்ரௌசர் கண்டென்ட்டை வந்து பாருங்க எங்களோட அவுட்புட்டை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. முதல்ல அந்த கொடுத்த நான் கண்டென்ட்டை பாருங்க. நாங்கள் வந்து என்ன செய்யும் ஒரு 2024 மட்டும் வந்து ஒரு இதுக்குள்ளே கொடுத்தோமே
ஒரு ஸ்மால் டேக்காக வந்து அதுக்குள்ளே வந்து கொடுத்த வந்து கண்டென்ட் அது இப்படி வந்துருக்கு. ஆனால் அதுக்கு மேலே கொடுத்தது பாருங்க ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை காட்டுது தனியே கௌசிகன் டெக் டாக் தமிழ்னு சொல்லி. ஆனால் கீழே கொடுத்தது பாருங்க ரெண்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வடிவாக பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுக்கும். அது வந்து ஒரு பெரிய எழுத்தாக காட்டுது, பெரிய ஒரு என்ன சொல்கிறேன் அந்த சைஸ் வந்து டெக்ஸ்ட் சைஸ் வந்து பெருசாக காட்டுது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்குண்ணே சின்னனாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன செய்வோம்னா வந்து இந்த ஸ்மால் யூஸ் பண்ணுவோம். கூடுதலாக எங்கே யூஸ் பண்ணாங்க இந்த ஸ்மால் டேக்கை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்மாலராக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை கூடுதலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கண்டா வந்து இந்த காப்பிரைட் நோட்ஸ் இருக்குது தானே இது மற்ற அந்த டிஸ்க்ளைமர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து தான் வந்து என்ன செய்வாங்கடா இந்த ஸ்மால் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கோட் பண்ணும்போது இந்த ஸ்மால் டேக் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஸ்மால் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மால் டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் டேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் வந்து லைவாக வந்து கோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு மேலே பழைய கோடை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே கமெண்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் அடுத்த பார்க்குற விஷயம் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். அதுக்கு பதில் நாங்கள் வந்து ஒரு கோடர் எழுதுவோம். அதுக்கப்புறம் எப்படி எங்களோட ப்ரௌசரில் வந்து ஷோ அது சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல் வந்து ஒரு பி டேக் கொண்டு போடுவோம். பி டேக்கை வந்து வாட்டர் ஏடிஆர் ஓகே வாட்டர் ஃபார்முலான்னு சொல்லி போடுவோம். FORMULA ஓகே ஃபார்முலா ஓகே தானே வாட்டர் ஃபார்முலா. ஓகே வாட்டர் ஃபார்முலா இதுக்கு வந்து H2O தானே வாட்டர் ஃபார்முலா H2O என்ன ஓகே H2O. இதில் எப்படி வரும் இப்போ எங்களை ரைட் சைட் அவுட்புட் பின்னோட பாருங்க. நான் சும்மா வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபார்முலா வந்து H2Oன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா அந்த ஹெச்சுக்கு கீழே வரணும் 2 என்ன அப்படிதான் அதான் எங்களோட ஃபார்முலா. H2O எழுதுனா இப்படி தான் வரும். இப்படி வராது. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இதுக்கு தான் வந்து என்ன செய்வோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன செய்யும்னா இந்த ரெண்டை மட்டும் கீழே ஹெச்சுக்கு கீழே இந்த மூலையில வந்து எடுத்து காட்டும் H2Oக்கு. ஸோ அது எப்படி சரின்னு பார்ப்போம். அப்படின்னு செய்வோம்னா வந்து இந்த 2க்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து நாங்கள் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் சப்ஸ்கிரிப்ட் டேக் வந்து போடணும். ஸோ இதை சொல்லுவோம் நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி. ஓகே SUB நான் வந்து சப்ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேக். ஓகே SUB. ஓகே இதுக்கு வந்து இந்த 20 அப்படி கட் பண்ணி அப்படி போடுவோம். சாரி 2 ஓகே ஓகே இப்போ பாருங்க எங்களோட ரைட் சைடு அவுட்புட் எங்களோட ப்ரௌசரில் பாருங்க இப்படி அவுட்புட் வந்திருக்கேன். இப்போ கிட்ட வந்திருக்கேன் வாட்டர் ஃபார்முலா H2O என்ன H2O வந்து பெர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. இந்த H கீழே வந்து 2 வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு தான் இப்படி இந்த ஃபார்முலா இதுகள் யூஸ் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா இந்த இது மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து கீழே கொண்டாடுறதுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் SUB, அதாவது சப்ஸ்கிரிப்ட் ஓப்பனிங் டேக். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் க்ளோசிங் டேக்கு நடுவில் கொடுக்குற எந்த கண்டென்ட்டும் வந்து மற்ற கண்டென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கீழே வரும். இதாவது நாங்கள் என்ன சொல்கிறேன் ஃபார்முலா இதுகள் கொடுக்கும்போது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பார்க்க போகிற டேக் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகும். ஓகே இதுக்கு வந்து ஒரு ஏரியா லைக் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஓகே ஏரியா ஏரியா ஓகே ஏரியா வந்து R2ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே இப்போ வந்து எங்களோட ப்ரௌசரில் பாருங்க எப்படி வந்துருக்கு ஏரியா R2ன்னு வந்திருக்கேன்னு. ஆனால் இது எப்படி வரணும் இந்த ஆருக்கு மேலே வந்து வரணுமேனே எங்களோட அந்த 6 வர்க்கம் தானே ஏரியா. ஸோ என்ன சொல்ற ரேடியஸுக்கு தான் 6 சொல்லுவோம், வேறு வர்க்கம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்வோம்னா வந்து மேலே வார்த்தை என்ன செய்யணும் இந்த 6 இந்த 2க்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து நாங்கள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேக் வந்து SUB சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதான் வந்து அந்த டேக். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு அப்போ கண்ட்ரோலோட எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க எங்களோட அவுட்புட் விண்டோவில் பாருங்க, அதாவது ப்ரௌசரில் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஏரியா அதில் வர்க்கம் என்ன R2 மேலே வந்திருக்கு இந்த 2. ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த இப்படி வார்த்தை நாங்கள் யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி நான் இப்போ நாங்கள் பார்த்த டேக் வந்து சப்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கண்டென்ட் கீழே கொண்டாடுறதுக்கு, அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து H2Oக்கு வந்து 2Oக்குள்ளே கொண்டாடுறதுக்கு,
அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு, அதாவது இப்படி இந்த ஆர் வர்க்கம் இப்படியான இதுகள் ஃபார்முலா இதுகள் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி வேறு தேவைக்கு வந்து நாங்கள் வச்சுக்கோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன சப்ஸ்கிரிப்ட் வந்து கீழே எழுதும், கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவுக்கு வந்து யூஸ் ஆகும், எக்ஸாம்பிள் வந்து H2O CO2 இதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து மேலே எழுதும், அதாவது மெத் ஃபார்முலாஸ் மற்றது ஃபுட் நோட்ஸுக்கு வந்து நாங்கள் செய்யலாம்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த H2O சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் லேர்ன் பண்ண இன்றைக்கு இந்த எபிசோடில் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு செய்யணும்னா வந்து அதாவது எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸையும் வந்து யூஸ் பண்ணி ஒரு டெமோ பேஜ் ஒன்று உருவாக்கும். அதாவது லைவாக வந்து ஒரு டெமோ பேஜ் எல்லாத்தையும் நாங்கள் இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கும். ஸோ ஓகே, அதுக்கு மேலே விஷயம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச இந்த கோடை வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி விடுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு பாடி டேக்கில் வந்து முதலாவது என்ன டேக் நாங்கள் யூஸ் பண்ணாங்க, ஓகே முதலாவது ஒரு ஹெடிங் ஒன்று போடுவோம். ஓகே, H1க்கு வந்து HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் கொடுப்போம். HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஓகே, அப்போ என்ன HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்ன. ஓகே, அப்போ கொடுத்தாச்சு HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஓகே, இதையும் வந்து கேபிட்டலாக மாற்றிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் விண்டோவில் வந்துட்டு HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லி ஒரு ஹெடிங் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து சின்ன பார்க்கும்போது நீட்டாக வரும் அலைன் ஆகி இப்போ கொஞ்சம் கோட் உங்களுக்கு வடிவாக கிளியராக தெரியுன்றதுக்காக இப்படி வச்சுக்கொள்வோம். ஓகே, அப்போ முதலாவது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லி டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு. ஓகே, அடுத்த லைனில் வந்து எழுத போகிறது நாங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று போடுவோம், பி டேக். இதுக்கு வந்து HTML is website foundation, WEB web SIT website for UNG. ஓகே, வெப்சைட் ஃபவுண்டேஷன். அப்போ என்ன அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட அவுட்புட் விண்டோவில் எங்களோட ப்ரௌசரில். ஓகே, என்ன அப்போ அடுத்து வந்து HTML வெப்சைட் ஃபவுண்டேஷன் போட்டோம். இதில் வந்து HTML இருக்குது தானே, இந்த HTML மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து கொடுப்போம். நாங்கள் ஸ்ட்ராங் டேக் லேர்ன் பண்ணிட்டோம் தானே, ஸோ இதை மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதுக்கு வந்து STOR. ஓகே, ஸ்ட்ராங் ஓப்பனிங் அண்ட் ஸ்ட்ராங் க்ளோஸ். இதுக்கு வந்து இந்த HTML டேக்கை வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்க எங்களோட ப்ரௌசரில் பாருங்க, இந்த என்ன சொல்ற HTML இஸ் வெப்சைட் ஃபவுண்டேஷன் ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் உண்டு. அதில் HTML மட்டும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு. அப்போ ஸ்ட்ராங் டேக் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம், யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஓகே, இன்னொரு பேராகிராஃப் டேக் ஒன்று போடுவோம். ஓகே, இதோ டைப் பண்ண போட்டு ஓகே ஒரு பி டேக் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து if I learn HTML. ஓகே, if I learn HTML. ஓகே, பார்த்தீங்களா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டோம். if I learn HTML I can create beautiful websites சொல்லி ஒரு இது ஒன்று கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க, if I learn HTML I can create beautiful website சொல்லி வந்துட்டு இதில் வந்து என்ன செய்வோம்னா வந்து if I learn இருக்கு தானே, if I learn HTML இதை மட்டும் என்ன செய்வோம்னா சரிவாக கொடுப்போம், அதாவது எம்பசைஸ் பண்ணுவோம். ஸோ அதை கொடுத்து பார்ப்போம் இப்படி வேலை செய்யுது. ஓகே, இதுக்கு முன்னுக்கும் மின்னுக்கும் EM டேக், EM ஓப்பனிங் க்ளோஸ், EM ஓப்பனிங் அண்ட் EM க்ளோஸ் டேக். ஓகே, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ இந்த if I learn HTML இதை மட்டும் என்ன செய்வோம்னா அப்படி இதுக்கு போடுவோம் EM டேக்குள்ள. எங்களோட அவுட்புட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எங்களோட ப்ரௌசரில். if I learn HTML I can create a beautiful website. இதில் வந்து இந்த if I learn HTML இது மட்டும் என்ன செஞ்சீங்கன்னா சரியாக வந்திருக்கேன். அப்போ நாங்கள் இப்போ இட்டாலிக் பண்ணிட்டோம், எம்பசைஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ எம்பசைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த வந்து என்ன லேர்ன் பண்ணோம் நாங்கள். ஓகே, இந்த delete அண்ட் இன்சர்ட் யூஸ் பண்ணோம் INS. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போடுவோம். அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் SPEC ஸ்பெஷல் ஆஃபர் OFF ஸ்பெஷல் ஆஃபர் என்ன போடுவோம், ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே, RS 2000. அங்கால அடுத்த இன்னொரு இது போடுவோம்,
RS ஓகே 1999 ஓகே 999 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ப்ரௌசரை பாருங்க, ஸ்பெஷல் ஆஃபர் RS 2000 பக்கத்தில் வந்து RS 999 வந்துடு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இந்த RS 2000 வந்து டிலீட் டேக் கொடுத்து டீல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த RS 999 வந்து என்ன செய்வோம்னா வந்து இன்சர்ட் டேக்ல வந்து போடுவோம். எப்படி வந்து அவுட்புட் வருதுன்னு ஆகும். ஓகே, அதுக்கு வந்து முதலாவது என்ன செய்யும் டேக் DL. ஓகே, DL டேக் DL டேக். ஓகே, இது வந்து ஓட்டோ வந்து கோட் பை செய்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ வந்து இந்த 2000 இருக்குது தானே RS 2000 இதை வந்து அப்படியே கட் பண்ணி இந்த டெலிட் டேக்ல போட்டுருவோம். அதே மாதிரி என்ன செய்வோம்னா வந்து இந்த RS டேக்கை வந்து என்ன செய்வோம், இந்த RS 999 இதை வந்து என்ன செய்வோம்னா வந்து இன்சர்ட் டேக்ல வந்து போடுவோம். அப்படின்னா வந்து INS. ஓகே, INS டேக் வந்து போடப்பட்டு ஓகே, இதை வந்து அப்படியே இந்த RS 999 வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். ஓகே, கண்ட்ரோல் வைஸ். இப்போ பாருங்க எங்களோட அவுட்புட் விண்டோவை பாருங்க, எங்களோட ப்ரௌசரை பாருங்க எப்படி வந்து அவுட்புட் வந்துருக்குன்னு. முதலாவது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் RS 2000 அது அப்படியே வந்து என்ன செஞ்சிருக்கு, எப்படியா வந்து குறுக்கால வெட்டுப்பட்ட மாதிரி காட்டுது. ஸோ அதுக்கு டிலீட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து RS 999 இதுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் காட்டுது, கீழே வந்து ஒரு அண்டர்லைன் மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் வந்து இந்த டிலீட் அண்ட் இன்சர்ட் டேக். நாங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டோம், லேர்ன் பண்ணது. ஓகே, அதுக்கு கீழே ஒரு இது ஒன்று கொடுப்போம், அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுப்போம். அதுக்கு கீழே வந்து கொடுப்போம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் டெய்லி ப்ராக்டிஸ். ஓகே, DIL டெய்லி PRACTIC. ஓகே, ப்ராக்டிஸ். ஓகே, அப்போ என்ன செஞ்சிடும், இம்பார்ட்டன்ட் டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் டேக்கை வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ நான் இப்போ என்ன செய்வோம்னா வந்து இந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட் இருக்கு தானே, இதை மட்டும் என்ன செய்வோம்னா மார்க் பண்ணுவோம். அப்போ என்ன செய்வோம், மார்க் பண்ண சரி எல்லோ கலரில் வந்து ஹைலைட் ஆகி வரணும். அப்போ இதுக்கு என்ன செய்வோம்னா வந்து இம்பார்ட்டன்ட் டேக்கை வந்து மார்க் டேக்கில் வந்து போடுவோம். MARK மார்க் ஓப்பனிங் க்ளோஸ். இதுக்கு வந்து என்ன செய்வோம், இந்த இதை வந்து அப்படியே கட் பண்ணி இதுக்கு போடுவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க எங்களோட ப்ரௌசரில் பாருங்க எனக்கு வந்துருக்கு, இந்த இம்பார்ட்டன்ட் வந்து எல்லோ கலரில் வந்து ஹைலைட் ஆகி வந்துட்டேன்னு. அப்போ இதான் வந்து இப்போ மார்க் டேக். என்ன சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் டெய்லி ப்ராக்டிஸ் சொல்லி பேராகிராஃபுக்கு வந்து பேராகிராஃப் டேக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தோம். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் என்ன செய்யணும்னா மார்க் பண்ணிட்டோம், அது வந்து எல்லோ கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்போ மார்க் டேக்கு வந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம், யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன லேர்ன் பண்ணோம், ஓகே அடுத்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து என்ன கொடுவோம், ஓகே எப்படி கொடுவோம், ஓகே H2O ஓகே H2O ப்ளஸ் இல்லை H2O ப்ளஸ் CO2 ஈக்குவல் என்ன கொடுக்கலாம், ஓகே லைஃப் இண்டஸ்ட்ரி ஒன்று கொடுக்கும், LIFE. ஓகே, லைஃப் என்ன CO2 நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஆக்சிஜனும் வேணும், கார்பன் டை ஆக்சைடும் வேணும். என்ன ஸோ H2O CO2 ஓகே CO2 ஈக்குவல் லைஃப்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், இந்த H2Oவில் வந்து இந்த 2 வந்து கீழே வரணும், என்ன H கீழே வரணும், அதாவது சப்ஸ்கிரிப்ட் ஆகணும். அதே மாதிரி CO2வில் வந்து அதுவும் வந்து இதாகணும், என்ன சப்ஸ்கிரிப்ட் ஆகணும், சிக்கு கீழே வரணும். ஸோ அதை எதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் வந்து இந்த 2க்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து சப்ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், SUB சப்ஸ்கிரிப்ட். ஓகே, அப்போ என்ன இந்த 2 அப்படியே கட் பண்ணி
இதுக்கு நடுவில் போட்டாச்சு. அதே மாதிரி இதுலையும் என்ன செய்யணும்? ஓகே ஓகே. இப்போ பாருங்க என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு போட்டோம். அதுக்குள்ள வந்து H2O + CO2 = லைஃப் எழுதினோம், ஒரு கண்டென்ட் கொடுத்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் ஓப்பனிங் க்ளோசிங் டேக்கை வந்து இந்த 2 கொடுத்துட்டோம். அப்போ என்ன செஞ்சுட்டு இந்த எங்களோட ப்ரௌசரில் பாருங்க, இந்த 2 மட்டும் கீழே வந்துட்டு, அதாவது H2Oக்கு வந்து 2 கீழே வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த CO2ல வந்து இந்த 2 வந்து கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமே, CO2 இதில் வந்து இந்த 2 கீழே வந்துட்டு, அப்போ என்ன H2O + CO2 = லைஃப்னு சொல்லி வந்துட்டு. ஸோ இதுவும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு. இது வந்து சப்ஸ்கிரிப்ட். அடுத்தது நாங்கள் யூஸ் பண்ணுவோம், வேறு என்ன லேர்ன் பண்ணோம். ஓகே, அடுத்தது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு என்ன கொடுப்போம்? ஓகே ஓகே ஐன்ஸ்டீன். ஓகே, அது வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுப்போம். ஓகே, இதுக்கு வந்து இஎன் ஓகே இஐ ஓகே இப்படி கொடுப்போமே, ஐன்ஸ்டீன் தியரி அந்த இருக்கு தானே, அதை கொடுப்போம். ஓகே, ஐன்ஸ்டீன் கோலன் இஎன இ ஈக்குவல் எம்சி தானே, எம்சி. ஓகே, எம்சி எங்களை வர்க்கம் வரும். அப்போ 2. அப்போ என்ன செய்யணும், இதில் வந்து 2 வந்து மேலே சூப்பர் ஸ்கிரிப்டாக வரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்புட்டில் வந்து ஐன்ஸ்டீன் = MC2 என்ன, இதில் வந்து இந்த 2 வந்து மேலே வரணும், என்ன சொல்கிறேன், சூப்பர் ஸ்கிரிப்டாக வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், நான் வந்து 2க்கு மட்டும் என்ன செய்யணும், 2க்கு 3க்கு மீனுக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து கொடுக்கணும். ஓகே, SU சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகே, அப்போ என்ன பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன வந்துட்டு, ஐன்ஸ்டீன் இ ஈக்குவல் எம்சி வர்க்கம் வந்துட்டேனே. இப்போ பாருங்கள் அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியுமே. அப்போ வந்து 2க்கு வந்து ஓப்பனிங் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக், க்ளோசிங் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்குக்கு நடுவில் வந்து இந்த 2வை கொடுத்தோம். அதில் வந்து மேலே போயிட்டேனே, சிக்கு மேலே வந்துட்டு. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன ஸ்மால் டேக் லேர்ன் பண்ணுவேன். அப்போ வந்து அதை டிரெக்டாக வந்து ஸ்மால் டேக் வந்து கொடுப்போம். SMALL ஸ்மால் டேக். இதுக்கு வந்து கோஆப்ரேட் கரண்ட் கொடுத்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு மற்ற டெக்ஸ்ட்களை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணே. இது நாங்கள் வந்து கோஆப்ரேட் கண்டென்ட் இதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஓப்பனிங் டேக், அதே மாதிரி ஸ்மால் க்ளோஸ் டேக். இதுக்குள்ள வந்து என்ன கொடுத்துருக்கோம், காப்பிரைட் 2024 ஓல் ரைட்ஸ் ரிசர்வ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்புட் விண்டோவில் பாருங்கள், காப்பிரைட் 2024 ஓல் ரைட்ஸ் ரிசர்வ்டு வந்துருக்கு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ என்ன செய்ய பார்ப்போம், பெருசாக பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ எங்களோட வெப்சைட் பார்த்தீங்களா, நாங்கள் ஒன்று லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாம் வேலை செய்து பர்ஃபெக்டாக. முதல்ல வந்து H1ல வந்து HTML டெக்ஸ்ட் கேடிங்னு சொல்லி கொடுத்தோம். அது பிறகு HTML இஸ் வெப்சைட் ஃபவுண்டேஷன் வந்து இதில் இந்த HTML மட்டும் ஸ்ட்ராங் டேக்கு கொடுத்தோம். அப்போ வந்து என்ன சொல்ல போல்டாக காட்டியிருக்கு. அதுக்கு பிறகு இஃப் ஐ லேர்ன் HTML ஐ கேன் கிரியேட் பியூட்டிஃபுல் வெப்சைட்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்து, இதில் வந்து இந்த இஃப் ஐ லேர்ன் HTML இதை மட்டும் எம்பசைஸ் டேக், அதாவது இட்டாலிக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் 2000 அதை வெட்டி டெலிட் டேக் யூஸ் பண்ணி வெட்டியிருக்கோம். அது பிறகு எங்களோட நியூ ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து RS999 இதை வந்து இன்சர்ட் டேக் வந்து கொடுத்தோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டெய்லி ப்ராக்டிஸ் சொல்லி ஒரு கண்டென்ட், அதில் வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோமே. அதுக்கு வந்து நாங்கள் மார்க் டேக் யூஸ் பண்ணுவோம், MARK மார்க் டேக் யூஸ் பண்ணி இதை இம்பார்ட்டண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ட், அதாவது H2Oக்கு வந்து 2 வரணும், CO2க்கும் 2 வரணும். சில வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஐன்ஸ்டீன் EA = MC வர்க்கம், இதில் வந்து இந்த வர்க்கம் வந்து மேலே வரணும், 2 வந்து மேலே வரணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் லேர்ன் பண்ண டேக் வந்து ஸ்மால் டேக். இதில் வந்து நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து காப்பிரைட் கண்டென்ட் இதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ இவ்வளவு தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைவ் டெமோ பேஜ் வந்து செஞ்சு பார்த்துட்டோம். எல்லாம் வந்து நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே, லேர்ன் பண்ண எல்லா டேக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து இந்த எபிசோடில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண பார்ப்போம். முதலாவது வந்து பிடேக் VS ஸ்ட்ராங் டேக் பார்த்தோம். இந்த விஷுவல் மற்றது செமெண்டிக் போல்ட் டிஃப்ரென்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பிடேக் வந்து நாங்கள் வந்து விஷுவலாக வந்து போல்ட் அட்டாக் எங்களோட கண்டிப்பாக வந்து போல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் டேக் வந்து என்ன சொல்ல செமெண்டிக்காக வந்து போல்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஐடேக் EM டேக் பார்த்தோம். இது வந்து விஷுவல் மற்றது செமெண்டிக் இட்டாலிக் டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். அதுக்கு பிறகு மார்க் டேக் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணதுக்கு மார்க் டேக் யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணதுக்கு டூ டேக். அதுக்கப்புறம் டிலீட் டேக் வந்து ஸ்ட்ரைக் த்ரோ. அதே மாதிரி இன்சர்ட் டேக் வந்து இன்சர்டட், மற்றது அண்டர்லைன் டெக்ஸ்ட் வந்து காட்டுறதுக்கு வந்து இன்சர்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஸ்மால் டேக், இது வந்து ஸ்மாலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு சப்ஸ்கிரிப்ட், அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணும்.
லாஸ்ட்டாக வந்து செமண்டிக் டேக்ஸ் தானே ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அல்லது எஸ்இஓக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த செமண்டிக் டேக்னு சொல்லி புரிஞ்சுக்கொண்டோம். அதுக்குள்ள வந்து தான் இந்த ஸ்ட்ராங் எம்பசிஸ் எல்லாம் வரும். ஸோ இதுவரை தான் வந்து நாங்கள் வந்து இந்த 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 எபிசோடில் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் உண்டு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ப்ரொடக்ட் பேஜ் ஒன்று உருவாக்குங்க. இதில் வந்து ஒரிஜினல் ப்ரைஸை வந்து டிலீட் டேக் யூஸ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸை வந்து இன்சர்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டில் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து என்ன செய்யுங்கன்னா மார்க் பண்ணுங்க. அதுக்கு பிறகு H2CO2 அதாவது அது மற்றது இ ஈக்குவல் எம்சி வர்க்கம் இதை யூஸ் பண்ணி என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் மற்றும் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்து எழுதுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னா இந்த நீங்கள் செஞ்ச விஷயத்தை வந்து கொமெண்ட்ல வந்து எல்லாம் செஞ்சு போட்டு போடுங்க. ஃபார்மேட்டிங் டன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து HTML லிங்க்ஸ் மற்றது அங்கர் டேக் மற்றது HTML மற்றது டார்கெட் அட்ரிபியூட்ஸ் மற்றது வெப்சைட்டை வந்து கனெக்ட் பண்ணது எப்படி எல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி நண்பர்களே. இன்னொரு எபிசோடில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.